மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டி ஃபண்டை பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா டெட் ஃபண்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா யோசிக்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. அது ஒண்ணு சேஃப்டி, இன்னொன்னு ரிட்டர்ன்ஸ். ஹை ரிட்டர்ன்ஸ் வேணா நீங்க தாராளமா ஈக்விட்டியை சூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும். சில பேர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு எஃப்டில அவங்களோட பணத்தை எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எஃப்டி ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா உங்களுக்கு நீங்க நினைச்ச அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்க நினைச்ச அளவுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்ட் தான் டெப் ஃபண்ட். இந்த வீடியோல டெப் ஃபண்ட்னா என்ன, டெப் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, டெப் ஃபண்ட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். டெப் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு கேட்டகரி தான். இது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், கார்பரேட் பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அசெட்ஸ். இதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்ல ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்கோ ரிட்டர்ன்ஸும் இருக்காது. சிக்ஸ்த் கார்பரேட் பாண்ட்ஸ். இது பிரைவேட் கம்பெனிஸோட பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு மாடரேட்டான ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லாங் டர்ம் நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த ஃபண்ட் லாங் டர்ம் கோல்ஸ்க்கும் சூட் ஆகும், ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்கும் சூட் ஆகும். டெட் ஃபண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு நம்ம ஒன்னொன்னா கிளியரா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட். இது ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்கு நல்லா சூட் ஆகும். இதுல 1 to 90 days வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுல எஃப்டியை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். செகண்ட் அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட். இதுல நீங்க 3 to 6 months வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுலயும் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். தேர்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் டெட் ஃபண்ட். இதுல நீங்க 1 to 3 years வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா டைனமிக் பாண்ட் ஃபண்ட். இது லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது சூட் ஆகும். ஃபிஃப்த் கில் ஃபண்ட். இது கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது சேஃபும் கூட. இதுலயும் நீங்க லாங் டர்முக்கு நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி டெட் ஃபண்ட்ல மார்க்கெட் வாலட்டிலிட்டி இம்பாக்ட் கம்மியா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட். இதுல ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் ஹையா இருக்கும். இப்ப பிக்ஸ்டு டெபாசிட்டையும் டெட் ஃபண்டையும் சின்னதா கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எது பெஸ்ட்னு. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பத்தி பார்க்கலாம். பிக்ஸ்ட் டெபாசிட்ல பிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு 5 to 7% வரைக்கும் பெர் இயருக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். காம்பவுண்டிங் குவார்டர்லி அண்ட் ஆஃப் இயர்லில பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜஸ் உங்களுக்கு எந்த இம்பாக்டும் இருக்காது. அடுத்து டெட் ஃபண்ட்ல பார்க்கலாம். மார்க்கெட் சேஞ்சஸ் வச்சு தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கால்குலேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 6 to 9% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெர் இயர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனை பொறுத்து தான் உங்களோட காம்பவுண்டிங்கும் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் பாண்ட் சேஞ்சஸ் அண்ட் மார்க்கெட் சேஞ்சஸ் வச்சு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேட் ஆகும். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். இதே நீங்க டெட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டை பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா இருக்கும். இதே மார்க்கெட் உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு டெட் ஃபண்ட்ல கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் லிக்விடிட்டி. எஃப்டில பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா சில பெனால்ட்டி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பீரியட் பாத்தீங்கன்னா 1 to 10 years வரைக்கும் லாக்கிங் பீரியட் இருக்கு. ப்ரீமெச்சூர் சார்ஜஸ் உங்களுக்கு 0.5% to 1% வரைக்கும் நீங்க பெனால்ட்டி பே பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க டெட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா லாக்கிங் பீரியட் இருக்கிற ஃபண்ட் தவிர அதிகபட்சமான டெட் ஃபண்டுக்கு லாக்கிங் பீரியட் கிடையாது. அதே மாதிரி ப்ரீமெச்சூர் சார்ஜஸ் சில ஃபண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸிட் லோட் இருக்கும். இப்படில நீங்க லாக்கிங் பீரியடுக்கு முன்னாடி நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா பேங்க் சைட்ல இருந்து 0.5% to 1% வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி பே பண்ண சொல்லுவாங்க. டெட் ஃபண்ட்ல உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. எந்த டைம்ல இருந்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா சில ஃபண்டுக்கு மட்டும் எக்ஸிட் லோடு இருக்கும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீ நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்க 6 months to 1 year நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா மட்டும்தான். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்காது. 100% சேஃப். இதே நீங்க டெட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். கார்பரேட் பாண்ட்ஸ்ல உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். எஃப்டில உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்காது. மார்க்கெட் கண்டிஷன் உங்களோட ரிட்டர்ன்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. இதே நீங்க டெட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு கார்பரேட் பாண்ட்ஸ்ல உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பிகாஸ் அது பிரைவேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும். உங்களுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணா நீங்க கில் ஃபண்ட்ல போலாம். பிகாஸ் இது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கீழே வர்றதுனால உங்களுக்கு சேஃபா இருக்கும். இன்வெஸ்டருக்கு டெட் ஃபண்ட் சூட் ஆகும். எந்த இன்வெஸ்டருக்கு எஃப்டி சூட் ஆகும்னு பார்க்கலாம். இன்வெஸ்டருக்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு மார்க்கெட் ரிஸ்க் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா அவர் எஃப்டியை தாராளமா சூஸ் பண்ணலாம். செகண்ட் இன்வெஸ்டர் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 6 months to 1 year வித்ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க டெட் ஃபண்டை தாராளமா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
பிகாஸ் வந்து டெப் ஃபண்ட்ல வந்து எந்த லாக்கிங் பீரியடும் கிடையாது. அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். இன்வெஸ்டர் 3 வந்து லாங் டேர்முக்கு வெல்த் வந்து க்ரோ ஆகணும், 3+ இயர்ஸ்க்கு மேல வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து டெப் ஃபண்ட் வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம டெப் ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து லாங் டேர்முக்கு கிடைக்கும். எப்படி டெப் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போதான் நீங்க வந்து நியூ இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்க ஓப்பன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அதுக்கு வந்து நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் பேங்க் டீடைல்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ். இப்போ ஸ்டெப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணணும். ஸ்டெப் 3 வந்து நீங்க எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா இல்ல லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்காங்க. ஸ்டெப் 4 வந்து உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் ஆன ஒரு ஃபண்டை வந்து நீங்க சூஸ் பண்ணி அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 5 வந்து கன்சிஸ்டன்டா அண்ட் ரெகுலரா வந்து உங்களோட ஃபண்டை வந்து நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட் பார்க்க மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.